ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜ்கண்ணா. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ப்ராசஸர் வந்து டவுன்லோட் பண்ணலாம் தான் இந்த வீடியோ வந்து கேட்கட்டா சொல்ல போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரோ எப்படி ப்ரோ ப்ராசஸர் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க ப்ரோ. அதுமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்காம எப்படி வந்து போடாமல் இருக்க முடியும். அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் காயேனா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறா சரிங்களா. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் என்னென்ன கிளியராக ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராசஸர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த ப்ராசஸர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இப்போ மெயின் அக்கௌண்ட் வந்து ஒரு மொபைலில் வந்து கேம் ப்ளே பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த மொபைலில் வந்து ப்ராசஸர் வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து அதே மொபைல் வந்து ப்ராசஸரை வந்து டவுன்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸரை யூஸ் பண்ணிட்டு அப்படியே ப்ராசஸரை டெலிட் பண்ணிட்டோன்னா நம்ம நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ஸ்டால் பண்ணி நார்மலாக நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணலாம் அதுமாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டெப்லாம் பண்ணிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராசஸரை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்து கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராசஸரை வந்து டெலிட் பண்ணும்போது சில ஃபைல்ஸ்லாம் வந்து ஸ்டோரேஜ் கோச்சிங்களா. சப்போஸ் அந்த ஃபைல்ஸ்லாம் ஸ்டோரேஜ் இருந்துச்சு வச்சுக்கோங்க, நீங்கள் நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்து கேம் ப்ளே பண்ணும்போது உங்களோட மெயின் அக்கௌண்ட் வந்து பிளாக் லிஸ்ட் போட நிறைய வாய்ப்பு இருக்குது. 4-5 வருஷமாக கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து உங்கள் மெயின் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த கேம் ப்ளே பண்ணியிருப்பீங்க. கேம் ப்ளே மட்டும் இல்லை, நிறைய டாப் அப்லாம் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் நீங்கள் ப்ராசஸரோட டவுன்லோட் பண்ணி நிறைய என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா ஒரு ரீல்ஸ் மேக் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு தனி மொபைல் எடுத்துக்கோங்க. வேறு அப்பா அம்மா மொபைலு. ஆனால் வந்து அப்பா அம்மா மொபைல்லாம் எடுக்கும்போது உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் ஒரு பர்மிஷன் கேட்டு மொபைல் எடுங்க. நான் சொன்னனால நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா மொபைலை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அப்பா அம்மாட்டெல்லாம் ஒரு வாட்டி பர்மிஷன் கேட்டு மொபைல் எடுங்க சரிங்களா. அப்பா அம்மா மொபைலில் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலு யார் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து அந்த மொபைலில் வந்து கேம் ப்ளே பண்ண மாட்டாங்களோ அது மாதிரி மொபைலில் வந்து ப்ராசஸரை வந்து டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்க சரிங்களா கைஸ். சரி OS ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். OS செகண்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுவெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுமாதிரி தரமான கண்டென்ட்லாம் பவனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதவிக்கு பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. பார்க்குறவங்க எல்லாரும் ஒரே ஒரு லைக் கமெண்ட் தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு பெரிய சப்போர்ட் வாங்க வீடியோக்குள்ள முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு லிங்க் பின் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் VIP ப்ராக்ஸி சர்வர் FF அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் போட்டுங்க. டவுன்லோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெராபாக்ஸ்க்குள்ளே கூட்டிட்டு போகும். டெராபாக்ஸ் இல்லாதவங்க வெயிட் பண்ணி பாருங்க எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கேட்டுரும். அளவு மட்டும் கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் அளவு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு டவுன்லோட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டெராபாக்ஸ் மொபைல் இல்லை அப்படின்னா பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோர் போனதுக்கு அப்புறமா டெராபாக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ டெராபாக்ஸ் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெராபாக்ஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராசஸர் டவுன்லோடும் பண்ணிடலாம். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அதுக்கு இன்னும் ஒரு சில மெத்தட்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ப்ராக்ஸி சர்வர் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ப்ராக்ஸி சர்வர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை பண்ண வேண்டியது இருக்கு. உங்ககிட்ட நார்மல் ஃப்ரீ ஃபயர் அண்ட் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ரெண்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். நார்மல் ஃப்ரீ ஃபயர் இருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த கோல்டன் ப்ராக்ஸி சர்வர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் காமிக்கும் க்ளோஸ்டு ஓப்பன் காமிக்கும். நீங்கள் இது ஓப்பன் கொடுத்த உடனே டேரெக்டாக உள்ளே போகும் சரிங்களா. நீங்கள் எப்படி வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாங்க ஈஸி இருக்கும். நீங்கள் எப்படி ஒரு நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண உடனே வந்து டேரெக்டாக உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு நிறைய சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து கெஸ்ட் அக்கௌண்டோ மெயில் அக்கௌண்டோ ஃபேஸ்புக் அக்கௌண்டோ எதாவது கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு உள்ளே போவீங்க சரிங்களா. அதே மாதிரி தான் ஸ்டெப்பு. ஆனால் இதில் வந்து என்ன ஸ்டெப்லாம் முக்கியமாக வந்து கெஸ்ட் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும் சரிங்களா. நீங்கள் கெஸ்ட் அக்கௌண்ட் கொடுத்த உடனே வந்து கெஸ்ட் அக்கௌண்ட்டு நெக்ஸ்ட்டு சூஸ் த ஃபோல்டர் அதுமாதிரி காமிக்கும். சூஸ் த ஃபோல்டர் அது கொடுக்கணும். நீங்கள் வந்து முக்கியமான ஸ்டெப்பு இந்த ஸ்டெப் தான் கைஸ். இதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபேஸ்புக்கு மெயில் அக்கௌண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி உள்ளே போகாதீங்க சரிங்களா. ஜஸ்ட்டு கெஸ்ட் அக்கௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு உள்ளே போங்க. நம்ம என்ன நேமை கொடுத்தாலும் அது வந்து ஓகே ஆகாது. அந்த கண்ட்ராவி விட்டு தள்ளுங்க. கரெக்டாக நீங்கள் உள்ளே போன உடனே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போவுமே நார்மல் ஃப்ரீ ஃபயர் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேரெக்டாக உள்ளே போகாது சரிங்களா. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று காட்டுது பார்த்தீங்களா, www.com. இது வந்து அன்லாக்கு FF மீடியா ஒரு வெப்சைட் காமிக்குது பார்த்தீங்களா. அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் க்ரோமில் போட்ட உடனே உள்ளே போவோம்.
உள்ளே போன உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் தெரிஞ்சுப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு 15 டிஜிட் நம்பர் பார்த்தீங்களா, எல்லாமே நான் வந்து சைடில் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து ஸ்டெப்பை ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். அந்த 15 ஸ்டெப்பு அக்கௌண்ட் நம்பரை வந்து எடுத்து நீங்கள் இதில் வந்து கண்டினியூ வித் டிஸ்கார்டுன்னு கொடுக்கணும். டிஸ்கார்டு கொடுத்த உடனே அந்த 15 டிஜிட் நம்பரை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கொடுத்த உடனே ஒரு 4 ஸ்டெப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்ல போனால் அந்த 4 ஸ்டெப்பு நீங்கள் முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு சாலிடாக ஒரு 30 நிமிஷமாக ஆகும் சரிங்களா. ஏன்னா நிறைய ஆடு வரும். சொல்ல போனால் அந்த ப்ராசஸர் டவுன்லோட் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். ஏன்னா அந்த ஆடு வந்து நம்ம சாவை அடிச்சிடுவாங்க, அப்படி இருக்கும். ஆடை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் நார்மலான இதுதான் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஆனால் முக்கியமான விஷயம், உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு உங்கள் மெயில் அக்கௌண்ட்டில் கொடுத்த மட்டும் லாகின் பண்ணிடாதீங்க. கெஸ்ட் அக்கௌண்ட்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோடனே நீங்கள் டேரெக்டாக ப்ராசஸருக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து OB53 ப்ராசஸர் சரிங்களா. இப்போ OB54 வந்து நெக்ஸ்ட் மந்த்து 24ஆம் வரும். நெக்ஸ்ட் மந்த் 24ஆம் வந்து OB54 ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் இந்த ப்ராசஸருக்குள்ளே போனீங்கன்னா போக முடியாது, சஸ்பெண்ட் ஆயிரும். அதுக்குன்னு OB54க்கு வந்து சில ப்ராசஸர் லிங்க் கொடுப்பாங்க. அது வந்து அதுக்குன்னு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் சரிங்களா. OB54 ப்ராசஸர் அப்டேட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ராசஸரை வச்சு நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு ரீல்ஸ் மேக் பண்ணி போடலாம். ஒரு மேட்ச் கூட நீங்கள் வந்து போட்டு உள்ளே போக முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து மேட்ச் மேக்கிங்னா காமிக்கும் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் மேட்ச் மேக்கிங் காமிச்சு டேரெக்டாக உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வெளியே வந்துடும் சரிங்களா. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கிஃப்ட்டு ஷேர் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். எல்லா இமோட்ஸ் எல்லாமே இருக்கும், எல்லா கலெக்ஷனும் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து ஒரு ரீல்ஸ் மேக்கப் பண்ணி போடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இது சொல்லப்போனால் ஒரு 1 ஹவருக்கு மட்டும் தான் அந்த எஸ்பிரி இருக்கும் சரிங்களா. நீங்கள் 1 ஹவர் முடிஞ்சோடனே எஸ்பிரி வந்து காலியாயிரும். நெக்ஸ்ட்டு திரும்பி நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுலாம் வேண்டாம். திரும்பி வந்து அந்த இது வந்து அன்லாக் FF மீடியான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் திரும்பியும் உங்களோட FF கோடு அந்த நம்பரை போட்டு திரும்பியும் அந்த 5 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே போய் திரும்பி ப்ராசஸரை வந்து டவுன் பண்ண முடியும் சரிங்களா. சரி, டவுன் பண்ணுறேன் டேரெக்டாக நீங்கள் ப்ராசஸருக்குள்ளே போக முடியும் சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஜஸ்ட்டே பார்த்து ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். OS இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். நான் கிளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சப்போஸ் ஏதோ புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தட்டி விடுங்க. நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் நான் இன்ஸ்டாகிராமில் லிங்க்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்து வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஈவெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நான் முன்னாடியே வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கிவ்வேலாம் கொடுப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ணாது வந்து உங்களோட இஷ்டம். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். அது ஒரு நல்ல கண்ணை நான் சந்திப்போம். டாட்டா பை, see you.